கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இது ஒரு அற்புதமான கேள்வி. இந்த இயற்கையில் கடவுள் ஒரு ஒழுக்கம் செஞ்சு வச்சுக்கிறார். ஓர் அறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் நம்ம வாழ்கிற உயிரினங்கள் இங்கே இருக்குது. நாம் 6வது அறிவு நாமளாக சொல்லிக்கிறோம். நாமளாக விலங்குகளுக்கு 5 அறிவுன்னோம், பறவைங்களுக்கு 4 அறிவு 3 அறிவு அப்படிலாம் ஒன்று நம்ம வகுத்து வச்சுக்கிறோம். இல்லை யாரோ ஒரு வகுத்து ஒத்துக்குனுக்குறோம். நம்ம போய் ஒரு விலங்கை ஆராய்ச்சி பண்ணி எது எதுக்கு எவ்வளோ அறிவுக்குதுன்னு நம்ம என்ன பண்ணதில்லை. நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணது இல்லை. ஒரு அறிவு அப்படின்னா உணர்வு மட்டுமே இருந்தால் அது ஒரு அறிவு. ஒரு அறிவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற இடம் நாக்கு. மரங்களுக்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம கற்றுக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படின்னா ஓரறிவு. நாக்கும் ஆல்மோஸ்ட் சுவாசம் கம்பல்சரி, எல்லாமே சுவாசிக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்கும். நமக்கு ஒரு லங்ஸ்னு ஒரு சிஸ்டம் வச்சு தனியாக காற்றை உள்ளே உறிஞ்சி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி விலங்குகளுக்கும் இருக்கும். ஆனால் மரத்துக்கு அப்படி இருக்காது. இலையிலே அதை சுவாசிக்கும், வெயிலையும் உள்ளே உறிஞ்சிக்கும், இப்படியெல்லாம் அது. ஆனால் அதுக்கு தொடு உணர்வு தான் மேஜராக இருக்குது. அப்போ நம்ம அறிவுலாம் சொல்லணும் வரோம். இப்போ கடவுள் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை கடவுளை புரிஞ்சுக்கிறவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, இல்லை என்னுடைய ஆராய்ச்சியில் நான் என்ன கண்டுபிடிச்சேன், இப்படி பல காரணங்கள் இருக்குது. என்னுடைய ஆராய்ச்சினா நான் மற்றவங்கிட்ட தான் நான் ஆராய்ச்சியிலேருந்து தீசஸ் என்ன பண்ணியிருப்பேன்னா எடுத்துருப்பேன். ஒரு ஆனோடு காத்தோடு கண்டுபிடிச்சவர்கிட்டருந்து தான் ஒருத்தர் ட்ரையோடு கண்டுபிடிச்சிருப்பார். அது என்ன செய்யலாம், ஒரு கண்ட்ரோல் கிரேடு 1 வச்சுருப்பார், அது மாதிரி 10 வச்சுருப்பாங்க. ஐசி இன்றைக்கி வந்துருதுன்னு சொன்னால் முதல்ல ஆனோடு காத்தோடு கண்டுபிடிச்சவர்கிட்டேருந்து வந்த நாலேஜ் தான் அது. ஆனால் டெவலப் பண்ணியிருப்பாங்க சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறேன். அது மாதிரி ஆன்மீகத்தையும் டெவலப் பண்ண முடியும். அப்படி தான் நான் ஒரு ஆன்மீக விஞ்ஞானி என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி தான் சொல்லி பார்க்குறேன். கடவுளை ஆராய்ச்சி பண்ணுறேன், வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணுறேன், சடங்குகளை ஆராய்ச்சி பண்ணுறேன், எதை நம்ம செய்யலாம் எதை செய்வோம் நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். அப்போ அங்கேருந்து நான் டெவலப்மெண்ட் பண்ணி தரேன். நீங்கள் அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது இவர் இங்கே திருநார் அங்கே திருநார் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் தப்பும் கிடையாது. ஏன்னா முதல் ஒரு ஆள் ஒன்று சொல்லியிருப்பார், அங்கேருந்து தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், டெவலப்மெண்ட்டு பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதோட வளர்ச்சி 1லேருந்து 2, 2லேருந்து 3ன்னு மாறுது. அப்போ அதுக்கு மோட்ச வீடு இயல்பாகவே இருக்குது. அதனால் அதுக்கு கடவுள் தேட வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் அதுக்கு சுதந்திரம் கிடையாது. அதுக்கு என்ன கிடையாதுன்னா சுதந்திரம் கிடையாது. எலும்பை கடிச்சு மெல்லுதா மிழுங்குதான்னா முழுங்காது. ஆனால் எலும்பை கடிக்க ட்ரை பண்ணி கடிச்சினே இருக்குது. நீங்கள் நினச்சிக்காதீங்க நாயெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது எலும்பெல்லாம் கடிச்சு சாப்பிட்றோன்ட்டு. கடிக்க முடிஞ்ச எலும்பு தான் கடிக்க முடியும். சில எலும்புகளை கடிக்க கட்டியோட எடுத்து வச்சுருக்கோம். இந்த பெரிய பெரிய மாட்டு எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஓரமாக வச்சுருக்கோம். கடிச்சா இசர்லேருந்து ரத்தம் வரும், அதோட இசர்லேருந்து. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது என்ன நினச்சிக்கன்னா எலும்புலேருந்து வருதுன்னு நினச்சின்னு இருக்கும். சில பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் அதே குத்தின்னு இருக்கும். குரங்கு கண்ணாடி பார்த்துட்டு அடிக்கும். முயல் சிங்கத்தை ஏமாத்திச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு அதை தெரியாது. 5 அறிவு வரைக்கும் என்ன தெரியாதுன்னா அதுக்கு அதை தெரியாது. அதுக்கு அது தெரியாததுனால அது எப்படி வாழலான்னு வரையறுக்கிற தகுதி அது கிடையாது. நம்ம இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம், இன்றைக்கி இப்படி சத்சங்கம் நடத்தலாம், இது மேட்சாக இருக்கும் அப்படிலாம் அதுக்கு தெரியாது. ட்ரெஸ்ஸு போடணுன்னு அதுக்கு தெரியாது. அப்படி ஒன்று அது கற்றுக்கும் இல்லை, அவசியமும் இல்லை. அதனால் 5 வரைக்கும் ப்ரொமோஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துன்னுக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. 6வது அறிவு கொடுத்து மனிதனுக்கு என்ன செஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படின்னா சுதந்திரம் கொடுக்க வச்சுருக்குது. சுதந்திரம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம அசிங்கமாகவும் அழகாகவும் 2மாவும் ஆகிறோம். இப்படி கட்டடம்லாம் கட்டிக்கிறது, இந்த மாதிரி கருவிகளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்குது, இதெல்லாம் காரணம் நம்ம மனதுக்குள் ஏற்பட்ட சுதந்திரம். ஒரு பொருளை ஆராய்ச்சி பண்ணி அந்த பொருளை வேறு ஒரு பொருளாக மாற்ற முடியும். ஒரு முட்டையை எடுத்து ஆஃப் பாயில் போட்டுக்கலாம், அவிச்சிக்கலாம், அவிச்சிட்டு பொரிச்சிக்கலாம். வெள்ளை முட்டை மட்டும் எடுத்து மயோனைஸ் பண்ணிக்கலாம், மஞ்சள் மட்டும் எடுத்து வேறு எதனா பண்ணிக்கலாம். முட்டையை எடுத்துன்னு போய் தலையில் தேய்ச்சிக்கலாம். பறவைக்கிட்ட வச்சு தான் அனுபவிக்கிறதுல அதுக்கான ஒரு கருவியை செஞ்சு அதில் வச்சு நம்ம பொறிக்க வச்சுக்கலாம். அட் அ டைம் 500,000 பொறிக்க வச்சு கோழி குஞ்சுங்கள சிக்கன் 65 செஞ்சுக்கலாம். இவ்வளோ சுதந்திரம் யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. இவ்வளோ சுதந்திரம் யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. சுதந்திரம் இருக்கிறதுனால மட்டும்தான் நாம் சொர்க்க நரகத்தை உருவாக்குறோம். சொர்க்க நரகத்தை உருவாகிறதுனால தான் கடவுள் பற்றின ஒரு தேடுதல் நமக்குள்ளே ஏற்படுது. இல்லைனா கடவுள் பற்றின ஒரு தேடுதல் நமக்கு ஏற்படாது. ஸோ கடவுள் என்ன செஞ்சு வச்சுக்கிறாருன்னா அதுங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் ஈஸியாக கொடுத்து வச்சுக்கிறாரு. நமக்கு நாமளே சிந்தித்து வரையறுத்தால் தான் சாத்தியப்படுது.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.